السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபஹுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாமெல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்வு என்பது நிலையானது கிடையாது. இந்த உலகத்தையும் உலக வாழ்க்கையையும் இவ்வாறுதான் ஒரு முஃமின் முஸ்லிம் மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நாம் கண்டிப்பாக ஒரு நாள் பிரிய இருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த நிலையில்லா உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு கனவுகளோடும் பல்வேறு ஆசைகளுடனும் வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். அதில் முக்கியமாக நாம் இந்த உலகத்தில் வசிப்பதற்கு வாழ்வதற்கு நமக்கு ஒரு நிலையான ஒரு வீடு ஒன்று வேண்டும். அந்த வீடு கூட நம்முடைய சொந்த வீடாக இருக்கணும். அந்த சொந்த வீடும் நாம் அழகான மாதிரிக்கு கட்டி நல்ல அழகான ஒரு வடிவத்தில் பிரம்மாண்டமான முறையில் கட்டி வாழ வேண்டும் என்று மனிதர்கள் ஆசைப்படுவதுண்டு. இதற்காகவே தன்னுடைய முழு நேரங்களையும் உழைப்பிலே செலுத்தி வியர்வை சிந்தி தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் இதற்காக செலவழிக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் தவறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆசையில இந்த ஆர்வத்தில் தவறு ஏதும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நிலையில்லாத இந்த உலகத்தில் வாழ ஆசைப்படக்கூடிய நாம் நிம்மதியான ஒரு அழகான வீட்டில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் நாளை மறுமை நாளில் நிரந்தரமான அந்த மறுமையில அல்லாஹ்வுடைய வசந்த மாளிகளை பெறக்கூடியதிலையும் நம்ம ஆசைப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் நிரந்தரம், இது நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு ஒரு வீட்டை ஒருத்தன் கெட்டுறான் வைங்களேன், பிரம்மாண்டமா கெட்டுறான், கோடிக்கணக்கில் செலவழித்து அழகாக ஆடம்பரமாக சொகுசாக பல்வேறு பளிங்கு கற்களால் கெட்டி முடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் கெட்டி முடித்து அந்த வீட்டில் ஒருவன் குறியிடுகிறான். ஆனால் சில காலங்களில் மரணத்தை அடைகிறான். மரணத்தை அடைந்த அவன் கெட்டி அந்த வீட்டில் ஒரு சில மணி நேரங்கள் தான் வாழ இருக்க முடியும். இல்ல இவர் தான் இந்த வீட்டை கெட்டினாரு, இதுலயே இவரை வச்சிருமா அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல. எவ்வளவுதான் அவன் கோடி கணக்க செலவழித்து கெட்டினாலும் அந்த வீட்டை கட்டிய அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் கொண்டு போய் அவன் அடக்கம் பண்றது எங்க? மண்ணுக்குள்ளதான். இதுதான் இந்த உலகத்துடைய நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிலையில்லாத இந்த உலகத்துல சொகுசாக நல்ல இன்பமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மனிதன் நாளை மறுமையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த இதை மறந்து விடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சில விஷயங்களை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நாளை மறுமையிலே ரெண்டே விதம்தான், ரெண்டே நிலைதான். ஒன்று சொர்க்கம், இன்னொரு நரகம். நரகத்துக்கு போனா முடிஞ்சது கதை, அவ்வளவுதான். அதுல பிரம்மாண்டமான வேதனைகள், அதாவது கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அதிபயங்கரமான துன்பங்களை நரகத்தில் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நிலை சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் நாம் சென்று விட்டோம் என்று சொன்னால்
அதிலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த சுகங்கள் சுகபோகங்கள் என்பது மதிப்பிட முடியாது. அதிலே ஒரு விஷயம்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு தரக்கூடிய ஆடம்பரமான மாளிகைகள். கோடான கோடி கணக்கில் நாம செலவழிச்சாலும் அப்படிப்பட்ட அந்த மாளிகை இந்த உலகத்தில் நம்ம கட்ட முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் நினைத்து பார்த்திராத அதிபயங்கரமான சொகுசுகள் கொண்ட ஒரு இன்பத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல தயார் செய்து வைத்திருக்கின்றான். அப்படி பல சுகங்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு அழகான இன்பமான அதி சொகுசுகள் கொண்ட மாளிகைகளை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த மாளிகைகளை பெறக்கூடிய விஷயத்துல நாம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். 39வது அத்தியாயம் 20வது வசனம். இதெல்லாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள். இதை நம்ம படிக்கும் பொழுது இந்த மாளிகை நாம் அடைய வேண்டும். எப்படியாவது உலகத்துல நாம ஒரு மாளிகை கட்டுவதற்கு ஆசைப்படுறோம், அது நிறைவேறாம கூட போடலாம். அப்படி நிறைவேறாம போனா அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உலகத்துல நம்ம நிரந்தரமா வாழ போறது இல்லை. ஆனால் நாளை மறுமையில அல்லாஹ் மாளிகையில தரவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், லாக்கினில் லதீன தக்கவ் ரப்பஹும் லஹும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியத்துன் தஜ்ரி மின் தஹதி ஹல்லன்ஹார் வஅதல்லாஹி லா யுஹ்லிஃபுல்லாஹுல் மீஆத். தமது இறைவனை அஞ்சுவோருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி பேசும்போதெல்லாம், சொர்க்கத்துடைய அந்த சுகங்களை பற்றி பேசும்போதெல்லாம், இந்த சுகங்கள், இந்த சொர்க்கம், இந்த இன்பங்கள் யாருக்கு என்பதை முன்னாடி அல்லாஹ் சொல்லிடுவான். யாருக்கு? தமது இறைவனை அஞ்சுவோருக்கு. யாரெல்லாம் இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மாளிகைகள் உண்டு. புளூரலால சொல்லி காட்டான். மாளிகைன்னு சொல்லல, மாளிகைகள், ஏராளமான வீடுகள், மாளிகைகள் உண்டு. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அவைகளுக்கு மேலும் அடுக்கடுக்காக்கப்பட்ட கட்டப்பட்ட மாளிகைகள் உண்டு. ஒரு மாளிகை இருக்கும், அந்த மாளிகைக்கு மேல இன்னொரு மாளிகை இருக்கும். இப்படி அடுக்கடுக்கா கட்டப்பட்ட மாளிகைகள் உண்டு. அது மட்டுமில்ல, அந்த மாளிகைகளுக்கு பக்கத்துல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வஅதல்லாஹி ஹக்கா. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் பேசுகிறான், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகும். அந்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் ஒரு காலும் மாறு செய்ய மாட்டான். இது கன்ஃபார்ம். எப்படிப்பட்ட மாளிகை தரேன்? ஒரு மாளிகை இருக்கும், அந்த மாளிகைக்கு மேல இன்னொரு மாளிகை இருக்கும், அது பக்கத்துல ஆறுகள் ஓடும். இது அல்லாஹ்வாகி என்னுடைய வாக்குறுதி. நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன், என்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றானே. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாளிகை பெறுவதற்கு நாம் முழு மூச்சோடு செயல்பட வேண்டும். ஆனா நம்ம இதெல்லாம் மறந்துடுறோம். மாளிகையா என்ன பாய் மாளிகை, அது பின்னாடியில வர இருக்குது. நம்ம உலகம் இப்ப பாருங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப இப்ப பார்க்கணும், இந்த உலகத்துல வாழணும் என்பதற்காக தொழுகையை மறந்துடுறோம். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை மறந்துடுறோம். ஒரு சின்ன மழை பெஞ்சிட்டா ஆட்களை காணும். மழை பெய்யுது, இன்னத்து போறது அப்படின்னு நினைச்சு இருந்துடுறோமே. அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுல உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாளை மறுமையில இப்படிப்பட்ட சுகங்களை அனுபவிக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாளிகைகள் சம்பந்தமாக, வீடுகள் சம்பந்தமாக ஒரு 2 செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்படி அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 3656வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கவாசிகள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே உள்ள, அதாவது இருப்பாங்க, அவர்களுக்கு மேலே சில சொர்க்கவாசிகள் இருப்பாங்களாம். அவங்கெல்லாம் ஒரு வீட்டில் இருப்பாங்க, ஒரு அறையில, பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த அறைகளில் வசிப்பவர்களை அடிவானத்திலிருந்து பார்க்கக்கூடிய, கீழ்வானத்திலிருந்து மேல்வானத்தை பார்க்கின்ற மாதிரி அவர்கள் அதை பார்ப்பார்கள். அந்த மாளிகை நட்சத்திரத்தை போன்று ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கும், பிரகாசமா இருக்கும். எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பாங்களாம்.
பெரிய வீடா இருக்க, நல்ல சொகுசா இருக்காங்களே அப்படின்ட்டு தரத்துல குறைந்த சொர்க்கவாசிகள் தரத்துல தர்ஜால உயர்ந்த சொர்க்கவாசிகளுடைய வீடுகளை பார்த்து ஒரு ஏக்கத்தோடு அப்படி பார்ப்பாங்க. இந்த சொர்க்கத்துக்கு போயிருந்தா நம்ம நல்லா இருக்குமே. ஏன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி ஆக்கியிருக்கிறான்னு சொன்னா 100 படித்தரங்கள் கொண்டதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு படித்தரமும் பிரம்மாண்டமா இருக்கும். ஏன்னா உலகத்துல பலமான ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அதிகமான சுகங்களை கொண்ட சொர்க்கத்தை கொடுப்பான். பலவீனமான ஈமானை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், தரம் கம்மியா தான் கொடுப்பான். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த வீடுகளை பார்ப்பார்கள், அதை ஏக்கத்தோடு அவர்கள் பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரம்மாண்டமான வீடு, நட்சத்திரத்தை போன்ற ஒளி உமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இல்லம், இந்த மாளிகை நபிமார்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே சொல்றாங்க, பலா, இல்ல, ஒல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய உயிரை எவன் கையில் வைத்திருக்கிறானோ அந்த இறைவன் மீது ஆணையாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வ சத்தகுல் முர்சலீன். அங்கே தங்குபவர்கள் யார் தெரியுமா? அந்த பிரம்மாண்டமான அந்த மாளிகைக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். நபிமார்கள் தானே கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற நபிமார்கள் இல்ல, உலகத்துல வாழும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை உண்மையாளர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும், அந்த வீடு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இந்த செய்தியின் மூலமா சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் ஒன்று இருக்கும். சொர்க்கத்துல ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஒரு கூடாரம் ஒன்று இருக்கும். அந்த கூடாரம் எப்படி இருக்கும்? நடுவில் துளையுள்ள பிரம்மாண்டமான முத்தாலானதாக இருக்கும். ஒரு முத்தாலையே வீடால கொடுக்கிறான், முத்துக்களால ஆன வீடு. நடுவில் துளையுள்ள ஒரு பிரம்மாண்டமான முத்தாலான ஒரு வீடு ஒன்று இருக்கும். அதனுடைய தூரம் எவ்வளவு தெரியுமா? அதனுடைய அளவு சித்தீன மீலா, 60 மைலில் கொண்டதான். அதோட உயரத்தை சொல்றாங்க. அந்த முத்தாலான கூடாரத்துடைய உயரம் 60 மைல். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சொர்க்கவாசியுடைய வீடு அதனுடைய உயரம் எப்படி இருக்குமா? 60 மைல்கள் கொண்டதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு அறையிலையும் அந்த இறை நம்பிக்கையாளான சொர்க்கவாசிகளுக்கு துணைவியர்கள் இருப்பார்கள், ஒருத்தரை பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. இந்த இடத்த சொல்லி காட்டாங்க. ஒரு வீடு 60 மைல் கொண்ட உயரம் சொன்னா சொர்க்கவாசிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வீட்டை கொடுக்கிறான் பாருங்க. இந்த வீடுகளை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் வெற்றி. இந்த சொர்க்கத்துல இந்த வசந்த மாளிகைகளை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னு சொன்னா அவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு. அப்படி நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து இம்மையிலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருளை பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி